ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். புதுசு புதுசு பூரிக்கு இந்தமாரி இறால் கிரேவி வச்சு சாப்பிடுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சாஃப்டான புசு புசுன்னு பூரி ஹெல்த்தி வேல வாங்க எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வீட் ஃப்ளாரில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் போகணும், இல்லைனா கட்டி கட்டியாக அங்கங்கே நிற்கும். பூரி நல்லா உப்பி ரொம்ப நேரம் அப்படியே நிற்கணுன்னா அதுக்கு மெயினான என்ன சேர்க்கணுன்னா ரவா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பூரி அப்படியே நல்லா உப்பி வரத்துக்கு ரொம்ப நேரம் நிற்கும். அந்த உப்பி இருக்கிறது சப்பாத்தி மாரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக பிசையணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பூரி. பூரிக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ப்ரான்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். மசாலாலாம் நல்லா வெந்து இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச ப்ரானை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா பூரிக்கு செட் ஆகாதது. கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும். கொதிக்கட்டும். கொஞ்சமாக தேங்காய் ஜாரில் எடுத்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரான் கிரேவி எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, ரைஸு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூரிக்கு கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அடுப்பு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பூரி ஒன்றுனா போட்டு எடுக்க வேண்டியது தான். வாவ், பாருங்கள் பூரி எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. சாப்பிட வேண்டியது தான். பூரி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ப்ரான் கிரேவியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.